ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டம் என்கிற நிலைகளின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போகின்றோம். இந்த கடைசி கால ஓட்டம் என்று அழைக்கப்படுகிறது நாம் நினைக்கிறதை போல சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய ஒன்றல்ல. இந்த ஓட்டத்தை சரியான விதத்தில் நாம் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் தகுதியாக ஓடி தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்க நம்மால் முடியும். கடைசி கால ஓட்டத்தை ஓடின பல மக்களுடைய நிலைகளை இன்றைக்கு உங்களாலும் என்னாலும் அறிந்திருக்க முடியும். பல ஜனங்கள் நல்ல துவக்கத்தின் ஊடாக கடந்து போனாங்க. ஆனால் பாதி வழியிலே நிறுத்தி அவர்களுடைய ஓட்டங்கள் எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடிய அநேக விதமான அவலமான சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போனதை நாம் மெய்யாகவே அறிந்திருக்கின்றோம். இந்த கடைசி கால ஓட்டத்தை பற்றிதான பல விளக்கங்களை நம்முடைய செய்திகளின் முடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு குறிப்பாக ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 31:18 வாசிக்கிறேன். அந்த இது என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். இருள் நிறைந்த காலங்களில் தான் விளக்கிற்கு அதிகமான வேலை உண்டு. விளக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாது இருக்கிறது உண்டானால் இருளை கடக்க நம்மால் ஒரு நாளும் முடிகிறது இல்லை. நம்மை சுற்றிலும் வரக்கூடிய ஒவ்வொரு விதமான இருள் நிறைந்த காலங்களில் இன்றைக்கு அநேக விதமான மக்கள் ஓட்டத்தை நிறுத்தி போனதற்கு காரணம் ஒளி இல்லாத ஒரு வாழ்க்கையினால் தான். ஒளி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் நிச்சயமாகவே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்முடைய ஓட்டத்தை சரியான விதத்தில் ஓடி முடிக்க நம்மால முடியும். இந்த வசனத்துல நல்ல ஒரு விளக்கத்தை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். இரவு வரக்கூடிய நேரத்திலே நம்முடைய விளக்கும் அணையாமல் நாம் பாதுகாக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால ஓட்டத்தினுடைய இறுதி சுற்றிலே சரியான இயக்கத்தின் ஊடாக கடந்து போகவும் தேவனுடைய பரிசுத்தமுள்ள நியமமான காரியங்களை நீங்களும் நானும் சரியாக ஆசரிக்கவும் நம்மால் முடியும். வேதம் சொல்லக்கூடிய சில முக்கியமான கருத்துக்களை நாம் சற்று விரிவாக நம்முடைய தியானத்தின் முடிவாக பார்க்க வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுக்குள் ஒரு மனிதன் தன்னுடைய ஓட்டத்தை துவங்கக்கூடிய காலத்துல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஒரு விளக்கை கர்த்தராகிய தேவன் அவனுக்குள் ஏற்றி வைக்கின்றார். இந்த விளக்கை அணையாமல் பாதுகாக்க வேண்டியது அவனுடைய கடமை, அவனுடைய பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கை சரியாக அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. பகல் இருக்கக்கூடிய காலங்கள் ஒன்று போக இரவு நிறைந்த காலங்களில் இந்த மாதிரி விளக்குகள் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தப்பட ஆரம்பித்தா மட்டும்தான் சரியான இலக்கை சென்று அடைய நம்மால் முடியும். பல ஜனங்கள் எந்த நேரத்தில் எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி அறிவில்லாத ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால பகல் காலத்தில் அவங்க வந்து விளக்கை ஏற்றி வைத்து இரவு நேரத்தில் அவர்களுடைய விளக்கை பற்றி அவர்கள் அக்கறையற்ற ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுதுன்னா, இரவு நேரங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விளக்குக்கு மிகவும் அத்தியாவசியமான தேவைகள் நிறைந்த ஒரு காலம். இந்த காலத்துல நம்முடைய விளக்கு அணையாமல் பாதுகாக்கப்பட ஆரம்பிச்சாதான் எல்லா நிலைகளிலும் நம்முடைய ஓட்டத்தை சரியான விதத்தில் இயங்கி ஓடி முடிக்க நம்மால் கட்டாயம் ஆகும். விளக்கை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுது? நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியக்கூடிய இந்த தீபம் அல்லது கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அழைப்பாகிய இந்த பரிசுத்தமுள்ள இந்த திட்டம், இந்த வாழ்க்கையிலே நீங்களும் நானும் வாழ்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவாக்க வேண்டும் என்றால், மற்றபடி ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு இசைந்து நீங்களும் நானும் ஓடி முடிக்க வேண்டும் என்றால் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நீங்களும் நானும் சேதப்படுத்தக்கூடாது. பைபிளில் பல விஷயத்தை பார்க்கலாம். உங்களுடைய எண்ணெயை சேதப்படுத்தாத அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கக்கூடிய வசனத்தை பார்க்க முடியும். உங்களுடைய விளக்க அணையாமல் நீங்கள் பாதுகாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இழக்காத அளவிற்காக அவைகளை கடைசி வரைக்கும் பத்திரமாக பாதுகாக்க வேண்டியதுதான் இந்த கடைசி கால ஓட்டத்தினுடைய மிக முக்கியத்துவமான ஒரு தன்மை. இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று என்றே கர்த்தருடைய வேத புஸ்தகம் திட்டமும் தீர்க்கமாய் நம்மோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த விளக்கை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 5வது அதிகாரம் 15வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாக வாசிக்கிறேன், கவனிங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். முதல் காரியம், விளக்கு எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருந்தால் தான் எல்லா மக்களுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக காணப்பட முடியும். விளக்கை கொளுத்தி மரக்காலுக்கு கீழே கூட வைக்கக்கூடாது. விளக்கை கொளுத்தி அதனுடைய ஸ்தானமாகிய விளக்கு தண்டின் மேல் நாம் ஏற்றி வைக்க வேண்டியது அவசியம். அப்போ முதல் காரியம், விளக்கு என்கிறது எதை ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்கிறார் என்றால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்தானத்திலே
நீங்களும் நானும் நிலைத்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வசனத்துல சிம்சோனுடைய வாழ்க்கையை பற்றி ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் பல விஷயங்களை பேசுகிறது. ஒரு பெரிய ஒரு பொறுப்பை சிம்சோனுடைய கரங்களிலே கர்த்தராகிய தேவன் தந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் சமஸ்த இஸ்ரவேலையும் நியாயம் விசாரிக்கக்கூடிய நியாயாதிபதி என்கின்ற ஒரு பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் தந்திருந்தார். ஆனால் இந்த சிம்சோனும் தன்னுடைய ஸ்தானத்தை பற்றி எவ்வளவேனும் அக்கறையற்றவனாக இந்த ஸ்தானத்திற்கு எது அழகான ஒரு காரியமாக காணப்படும், எது அழகற்றதாய் விளங்கும் என்கிறதை பற்றி உணர முடியாதவனாக ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களின் ஊடாக கடந்து போய் தன்னுடைய ஸ்தானத்தை அவன் அலட்சியப்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை பாருங்களேன். இந்த சிம்சோன் இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிறது உண்டானால் எல்லா ஜனங்களாலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு மனுஷனாய் விளங்கியிருப்பான். ஆனால் அந்த சிம்சோன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு எப்பொழுது பெலிஸ்தியார் நாட்டுக்குள் கடந்து போனானோ எல்லா ஜனங்களும் அவனை கொலை செய்ய வகை தேட ஆரம்பிச்சாங்க. அந்த எந்த பெண்ணின் மேல் அவன் மெய்யாகவே தன்னுடைய மனதை பறிகொடுக்க ஆரம்பித்தானோ அந்த பெண்ணினாலே அவன் காட்டிக் கொடுக்கப்படக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தான். எந்த பெலிஸ்தியார் நாட்டை விருப்பமாக அவன் மெய்யாகவே வாஞ்சிக்க ஆரம்பித்தானோ அதே பெலிஸ்தியர் நாட்டிலே கர்த்தருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவன் மாவரிக்கக்கூடியவனாக, அவனுடைய தலை முடிகள் எல்லாம் சிறப்பிக்கப்பட்டவனாக, அவன் வேடிக்கை காண்பிக்கக்கூடியவனாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ நம்முடைய ஸ்தானத்தை நம்ம விட்டுட்டோம்னா எல்லா விதமான நஷ்டங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை நீங்களும் நானும் அறிய வேண்டியது அவசியம். பல நேரங்களில் நமக்கு என்று ஆண்டவராகிய தேவன் பலவிதமான ஸ்தானங்களை வைத்திருக்கிறார். ஒருவேளை நமக்கு நல்ல ஒரு போதக ஸ்தானத்தை கொடுத்திருக்கலாம், அல்லது ஒருவேளை நல்ல ஒரு சுவிசேஷ ஊழியத்தினுடைய ஸ்தானத்தை கொடுத்திருக்கலாம், அல்லது ஒரு தீர்க்க தரிசன ஸ்தானத்தை கொடுத்திருக்கலாம். இந்த ஸ்தானத்திலே நீங்களும் நானும் சரியாக வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாதான், இந்த ஸ்தானத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போனாதான் அதிலே சகல விதமான மகிமையும் கனத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஸ்தானத்திலே சரியாக இயங்கக்கூடியவனை விளங்க ஆரம்பிச்சனால்தான் அவன் போன எல்லா இடங்களிலும் எல்லா ஜனங்களாலும் அவன் மதிக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இந்த சிம்சோன் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போக ஆரம்பிச்சதுனால எல்லா மனிதனாலும் கனவீனமாய் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்ததை பார்க்கலாம். கர்த்தருடைய வசனத்துல ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த விளக்கு என்று சொல்கிறது எதை ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார்? அணையாத விளக்கு, எரிந்து பிரகாசிக்கும் விளக்கு, எல்லாருக்கும் பிரயோஜனமான விளக்கு என்று சொன்னால் அந்த விளக்கு முதல் காரியம் அதனுடைய ஸ்தானத்தை இழக்காத அளவிற்காக பாதுகாக்க வேண்டியது அவசியம். ஸ்தானத்தை இழக்கிறதுக்கு பல விதமான வழிமுறைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதை பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்கு கூட இந்த ஸ்தானத்தை இழக்கிறதுக்கு பல விதமான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட ஆரம்பித்தது. அவருடைய அநேக விதமான சொத்தினுடைய மதிப்பை பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்போஸ்தலனுடைய மனது எங்கே ஒருவேளை ஆண்டவராகிய தேவனை விட்டு விழுந்து போகுமோ என்று சொல்லக்கூடிய அநேக விதமான சூழ்நிலைகளின் மத்தியிலே பவுல் அப்போஸ்தலன் நல்ல ஒரு பங்கை தேர்வு செய்ய ஆரம்பித்தார். அவர் சொல்லுகின்றார், ஆண்டவராகிய தேவனுடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்தின் சாயலிலே இணைக்கப்படும்படிக்காக இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விஷயத்தையும் அற்பமாக நினைக்கிறேன், நஷ்டமாக விட்டேன், குப்பையுமாக எறிகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். எது என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஸ்தானத்திற்கு தடையாய் காணப்படுகிறதோ அந்த தடைகளை நீங்களும் நானும் தகர்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் என்னுடைய விளக்கு எனக்கும் மற்ற எல்லா ஜனங்களுக்கும் பிரயோஜனமான ஒரு விளக்காக மாற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியும். அணையாத ஒரு வாழ்க்கைன்னு என்ன அர்த்தம்? இது தனக்கும் ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியதாக, இதை பயன்படுத்தக்கூடிய எல்லா மக்களுக்கும் வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடியதாக விளங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இப்படிதான் ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் உண்டாக்கி வைத்தார். இப்படிப்பட்ட எனக்கும் எல்லா ஜனங்களுக்கும் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் முதல் தேவை என்ன? என்னுடைய ஸ்தானத்தை இழக்காத ஒரு வாழ்க்கையின் ஊடாக நான் கடந்து போக வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்தானத்தை பற்றியதான ஒரு அறிவு, ஒரு உணர்வு, இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நான் இந்த ஒரு காரியத்தின் ஊடாக போகலாமா, இந்த ஒரு நினைவு என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா நாளிலும் இருக்கணும். இப்படி ஆண்டவராகிய தேவனால் தேர்வு செய்யப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நான் இந்த ஒரு காரியத்தை செய்தால் இது கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்திற்கு உடன்பட்டதா இருக்குமா அல்லது மாற்று கருத்தாக காணப்பட முடியுமா என்கிறதை பற்றியான ஒரு நினைவு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நாளிலும் காணப்பட வேண்டியது அவசியம். பல நேரங்களில் ஊழியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்தில், பல மக்களோடு கூட நட்பு வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான ஸ்தானங்களை ஜனங்கள் மறந்து போக ஆரம்பிக்கிறனாலதான் ஏராளமான மக்கள் தங்களுடைய ஆதி மேன்மையை இழக்கும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கும் கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்தானத்தை பற்றி ஆழமான விதத்தில் நீங்கள் கற்க வேண்டியது அவசியம். இந்த ஸ்தானத்தை இழக்காத அளவிற்காக இவைகளை கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஸ்தானத்தை நாம் இழக்கிறது உண்டானால் என் வெளிச்சம் எனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் என்னை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லாததாக காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கை பிரகாசம் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் என்றால் தங்களுடைய ஸ்தானத்தை மறந்து ஏதோ ஒரு இடத்தை நோக்கி அவர்கள் கடந்து போக ஆரம்பிச்சாங்க. சிம்சோன் தன்னுடைய ஸ்தானத்திலே அவன் காணப்படுகிறது உண்டானால் கடைசி நாள் வரைக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கு அவன் வழிகாட்டியா இருந்திருப்பான். ஆனால்
அதில் பாதாளத்திலே அல்லது பாதி வழியிலே மரணத்தின் ஊடாக கடந்து போனதுக்கு என்ன காரணம்னா, இந்த மாதிரியான ஸ்தானத்தை மறந்து தேவையற்ற அநேக விதமான நட்பின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்ததினாலே தேவன் தந்த அந்த மேன்மையான அழைப்பை அவன் இழந்து போகக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிச்சான். கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையை ரொம்ப ஜாக்கிரதை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பில் நீங்கள் உறுதியாக நில்லுங்க. இந்த ஸ்தானத்தை இழந்து போகாதபடி எல்லா காலத்திலும் ஜாக்கிரதை நிறைந்தவர்களாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருக்குள் உங்களுடைய ஓட்டத்தின் நிலைகள் சரியான விதத்திலே இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியும் என்கிறதில் சந்தேகம் இல்லை. ரெண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய விளக்கு என்கிறதை பற்றி கர்த்தருடைய வசனம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகத்துல அதில் 6வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. இரண்டாவது விளக்கு என்ன அப்படின்னா கட்டளைகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லா ஜனங்களாலும் படிக்கப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நம்மை பற்றி அவர் எழுதும் பொழுது, நீங்கள் யாவரும் கிறிஸ்துவனுடைய நிரூபங்களாய் இருக்கிறீர்களே. எல்லா ஜனங்களாலும் நீங்களும் நானும் முதல் காரியம் வாசிக்கப்படுறோம். எல்லா ஜனங்களும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை வாசிக்கிறாங்க, பார்க்குறாங்க. இந்த நடைமுறை வாழ்க்கையில் அவர்கள் வாசிக்க தகுந்த அளவுக்காக என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பித்தா தான் என்னுடைய வாழ்க்கை எல்லா ஜனங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பல பேருடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையை வாழ்ந்த அந்த நிலைகளை சொன்னாலே ரொம்ப கேவலமாக இருக்கிறதை பார்க்க முடியும். அவங்க இந்த மாதிரி மோசமான வழியில கடந்து போக ஆரம்பித்தாங்க, மோசமான வழியிலே சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கை ஒரு நிரூபமாக ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. கட்டளைகளுக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கை தான் எல்லா ஜனங்களுக்கும் பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாக காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பவுல் அப்போஸ்தலனை பற்றி பேசுகிறோம், பேதுரு அப்போஸ்தலனை பற்றி பேசுகிறோம், இன்னும் அந்திரியாவை பற்றி பேசுகிறோம், இன்னும் யாக்கோவை பற்றி பேசுகிறோம், அநேக விதமான மக்களை பற்றி பேசுகிறோம். இவர்களெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இவர்கள் கட்டளைகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போனாங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஜனங்களாலும் இவர்கள் மெய்யாகவே பேசப்படக்கூடிய ஒரு மக்களாய் இவருடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாக எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக உங்களாலும் என்னாலும் பேசப்பட முடிகிறது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பற்றி மற்ற மக்களுக்கு முன்பதாக உதாரணமாக பேச முடியுமான்னு பாருங்களேன். இந்த மனுஷன் இப்படிப்பட்ட அநேக விதமான திருட்டு தொழில்கள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சா இவனை எங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னால் வரக்கூடிய ஜெனரேஷன் எல்லாமே திருட்டு ஜெனரேஷனாக மாற்றப்பட ஆரம்பிச்சிடும். என்னுடைய வாழ்க்கை கட்டளைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாய் வேத நியமங்களுக்கு மீறாததாய் காணப்பட ஆரம்பிச்சா தான் என்னுடைய வாழ்க்கை எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய முறைகளை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வசனம் ஒரு புறமாய் காரியங்களை பேச ஆரம்பித்தாலும் மக்களுடைய வாழ்க்கை வேறொரு புறமாய் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது. வசனத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஜனங்களாக ஏதோ ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போய் ஏதோ ஒரு இஷ்டத்தின் ஊடாக கடந்து போய் தங்கள் மனம் போன போக்கின்படியே செய்யக்கூடிய நிறைய மக்களுடைய வாழ்க்கையினால் தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் மெய்யாகவே ஜனங்களால் மெய்யாகவே இகழ்ச்சியாக பேசப்படக்கூடிய ஒரு இனமாக ஒரு 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 சமயமாக மெய்யாகவே காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, இந்த வசனங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பிச்சா உங்களை பார்க்கும் ஜனங்கள் உங்களை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இதுதான் உங்களுக்கு நான் காண்பிக்கக்கூடிய வழி, இதிலே நீங்கள் நடவுங்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். இயேசு சொல்லக்கூடிய வார்த்தையில என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். பவுல் சொல்லுகின்றார், நீங்களும் என்னை பின்பற்றக்கூடிய மக்களாய் நீங்கள் விளங்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் எல்லா விதமான ஜனங்களும் கூட ஆண்டவராகிய இயேசுவும் கூட நமக்கு மாதிரியான சுவடுகள் யாவற்றையும் வச்சுட்டு போனாங்க. அதுக்கு காரணம் என்ன? கட்டளைகளுக்கு உட்படுத்தப்பட்ட அல்லது வசனங்களுக்கு உட்படுத்தப்பட்ட வசனங்களுக்கு மீறாத ஒரு வாழ்க்கை வாழ அவங்க ஆரம்பித்தது தான் காரணம். அப்போ நம்முடைய வாழ்க்கையை அநேக மக்களுக்கு ஒரு படிப்பினையாக, அநேக மக்களுக்கு ஒரு சாட்சியாக இவன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான். ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது அவன் விசுவாசத்துடைய தகப்பனாக இருந்தான். நோவாவை பற்றி சொல்லும்போது அவன் கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய நாமத்தினால் ஏனோக்கை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கும் பொழுது அவன் ஆண்டவராகிய தேவனோடு கூட மெய்யாகவே சஞ்சரிக்கும் ஒரு மனிதனாக விளங்க. இப்படி பல ஜனங்களை பற்றி நம்ம பேசிட்டே வரும். இவங்கெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரி. அவங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு என்ன காரணம் என்றால் வசனத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சனால அவர்கள் அநேக விதமான சுவடுகளை வைத்து விட்டு கடந்து போக ஆரம்பிச்சாங்க. இப்ப உங்களுக்கு பின்னாலே உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஜெனரேஷன் இருக்கிறாங்க. இந்த ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன விதமான சுவடுகளை வைக்க வேண்டியது அவசியம்? நீங்க இன்னைக்கு அநேக விதமான தீமையான கருத்துக்களை நீங்கள் பேசுகிறது உண்டானால் உங்களை பின்பற்றக்கூடிய ஜனங்களும் அதே வழியில வருவாங்க.
அநேக விதமான பொய்யை நீங்கள் பேசக்கூடிய மக்களாக இருக்கிறது உண்டானால் உங்களை பின்பற்றக்கூடிய ஜனம் அப்படியே வர ஆரம்பிப்பாங்க. நிறைய தேவையற்ற காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலைகளின் ஊடாக நீங்கள் இருக்கிறது உண்டானால் உங்களை பின்பற்றக்கூடிய ஜனங்களும் அதே மாதிரியே காணப்பட ஆரம்பிப்பாங்க. எனக்கு பின்னால் வரக்கூடிய ஜெனரேஷன் நல்ல ஒரு ஜெனரேஷனாக உருவாக்கப்பட வேண்டும் என்றால் என் வாழ்க்கை வசனத்திற்கு உட்படுத்தப்பட்டதாய், வசனத்திற்கு மீறாததாய், வசனம் சார்ந்ததாய், வசனத்திற்கு அடங்கினதாய் என்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் காணப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட எல்லா விதமான ஜனங்களும் இதே மாதிரியான வழிகளிலே கடந்து போக ஆரம்பிச்சனால்தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் அவர்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய ஒவ்வொரு விதமான நடக்கைகளை நீங்களும் நானும் கை கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு பின்னால் கூடிய ஜெனரேஷன் உங்களுடைய ஒவ்வொரு முறைகளையும் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன மாதிரி போகிறீங்க, என்ன மாதிரியான காரியங்கள் ஊடாக கடந்து போகிறீங்க, எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க, எதுக்கு நீங்கள் சந்தோஷப்படுறீங்க, எது உங்களுடைய வாழ்க்கையை பிரதானமான பங்கு வகிக்கிறது அவங்க கவனிக்கிற உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, ஆனால் எல்லா விதமான ஜெனரேஷன் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் உங்களை ஆழமாய் பார்க்குறாங்க. நீங்கள் வசனத்தின்படி வாழ்க்கை வாழ ஆரம்பித்தா அந்த சந்ததிகளை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். நீங்கள் வசனத்துக்கு புறம்பாக ஏதாகிலும் தவறான காரியங்களை நீங்கள் பயிற்றுவிக்கிறது உண்டானால் உங்களை பின்பற்றும் சந்ததியும் கெட்டுப்போனதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சந்ததி நல்ல ஒரு சந்ததியாக இருக்க ஆரம்பிச்சனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் நல்ல ஒரு கிறிஸ்தவனாக, ஆண்டவராக தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு மக்களாக விளங்கி கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். ஆனால் நீங்கள் இனி உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிக்கு இந்த மாதிரியான நல்ல ஒரு மாதிரி நீங்கள் காமிக்காமல் போயிட்டீங்கன்னா பின் வரக்கூடிய சந்ததி உங்களை காட்டிலும் ரொம்ப கேவலமாக மோசமானதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையானுங்க. உங்களுடைய விளக்கை குறித்து ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக காணப்பட வேண்டியது அவசியம். வசனத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் எனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிக்கு நான் ஒரு அடையாளமாக கர்த்தருடைய நாமத்தினாலே எடுத்து நிறுத்தப்படக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அதில் 5வது அதிகாரம் 35வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 5வது அதிகாரம் 35வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாய் இருந்தீர்கள். மூன்றாவது, யோவான் ஸ்நானகனை பற்றி ஒரு நல்ல ஒரு சாட்சியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகின்றார். அவர் சொல்லுகின்றார், அவன் எரிந்து பிரகாசிக்கக்கூடிய விளக்காய் இருந்தான். அநேகம் ஜனங்கள் இருளிலே காணப்பட ஆரம்பிச்சாங்க. அவனுடைய வெளிச்சத்தினால் அந்த ஜனங்கள் ஈர்க்கப்பட்டு ஆண்டவராகிய தேவனை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படிக்காய் யோவான் ஸ்நானகனை தேடி வரக்கூடிய ஒரு மக்களை விளங்க ஆரம்பிச்சாங்க. எரிந்து பிரகாசிக்கக்கூடிய விளக்கு என்கிறது எதை ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது? ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னாலே ஒவ்வொரு மனிதனும் நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சிகளை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தேவனை அறியாத அநேகம் ஜனங்கள் ஒரு கிறிஸ்தவனா இப்படிதான் இருக்கணும், உங்களுடைய மனக்கண்களில் ஒரு கிறிஸ்தவனை இப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்க அநேக விதமான வழிமுறைப்படுத்தி வைத்திருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு முரண்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லா ஜனங்களும் உங்களை மெய்யாகவே பழித்து பேசவும், கிறிஸ்தவம்னா இவ்வளவு கீழ்த்தரமானதா என்று சொல்லி கேவலப்படுத்தப்படத்தக்கதுமான சூழ்நிலைகள் வருவதற்கு என்ன காரணம் என்றால் சாட்சி இல்லாத அநேக விதமான வழிமுறை தான். பொய் பேசாதன்னு சொல்லிட்டு நம்ம பொய் பேச ஆரம்பிக்கிறோம், திருடாதுன்னு சொல்லிட்டு நம்ம திருட ஆரம்பிக்கிறோம், ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யாதுன்னு சொல்லிட்டு நாமே பாவம் செய்யக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம், இச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பல விதமான இச்சைகளின் மூலமாக கடந்து போகிறோம். இதெல்லாம் அநேக விதமான புறஜாதி மக்களுக்கு இடரலாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வருகிறாரு அப்படின்னா ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவன் பேசும் வசனங்களை காட்டிலும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் வாழ்ந்து காண்பிக்கக்கூடிய சாட்சி தான் ரொம்ப பிரதான பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று. இயேசு எதை பேசினாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காண்பிக்க ஆரம்பிச்சார். அவர் பொய் சொல்லாதுன்னு சொன்னார், அவர் பொய் சொல்லாம வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சார். அவர் திருடக்கூடாதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார், திருடாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். அவர் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக தேவனுக்கு தூஷணமான காரியங்களை பேசக்கூடாதுன்னு சொன்னார், தேவனுக்கு விரோதமான வார்த்தையை அவர் பேசவே இல்லை. இப்படி எதையெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்து காண்பிக்க ஆரம்பித்தாரோ அவைகளையே அவர் சொல்ல ஆரம்பித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பேச்சு ஒரு பகுதி, நம்முடைய செயல்கள் வேறு மாதிரியாக காணப்படுகிறதுனால தான் நிறைய ஜனங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி அவர்கள் இடரின் மூடாக கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இடரக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, நம்மை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஜனங்கள் மெய்யாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்காக, இவன் மூலமாக கிறிஸ்துவை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்காக நம்முடைய வாழ்க்கை நிலைகள் முழுக்க சாட்சி உள்ளதாக விளங்க வேண்டியது அவசியம். இயேசுவோடு கூட காணப்பட்ட சீஷர்கள்ல
சில பேர் ஆண்டவராக இயேசு கூட சில வார்த்தைகளை பேசிட்டு வராங்க. அப்போ பேசிக்கொண்டு வரக்கூடிய இடத்துல ஒரு சீஷன் இயேசுவை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே, நீங்கள் பிதாவாகிய தேவனை பற்றி பலவிதமான நிலைகளை பேசிட்டே வர்றீங்க. பிதாவாகிய தேவன் வல்லமையுள்ளவர்னு சொல்றீங்க, பிதாவாகிய தேவன் அற்புதங்களை செய்கிறான்னு சொல்றீங்க, அவர் இரக்கமுள்ளவர்னு சொல்றீங்க, அவர் நீதிபரர்னு சொல்றீங்க, நிறைய விஷயங்களை பற்றி பேசிட்டே வர்றீங்க. இந்த பிதாவாகிய தேவனை ஒரே ஒரு முறை எங்களுக்கு முன்பதாக நீர் காண்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையை சொல்கின்றார், இன்னுமா உனக்கு தெரியல, என்னை கண்டவன் என் பிதாவை காண்கின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவனாய் விளங்க வேண்டியது அவசியம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? அவன் மற்ற மக்களை அல்ல, உலகத்தை அல்ல, அவன் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அம்பாசிடர். இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் சாட்சியான ஒரு மனுஷனா விளங்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய மக்கள் நிறைய ஜனங்களை பின்பற்றுறாங்க. நிறைய மக்கள் நிறைய ஜனங்களுடைய காரியங்களின் ஊடாக கடந்து போறாங்க. அந்த பிரசங்கம் நல்லா இருக்கு, இந்த செய்தி நல்லா இருக்கு, இந்த ஊழியர் நல்லா இருக்கு, இந்த மாதிரி காசு வாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அநேக விதமான மக்களுடைய காரியங்களை பின்பற்றுகிறார்களே தவிர இயேசுவை பின்பற்றக்கூடிய மக்கள் யாருமே இல்லையே. இப்ப கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்ல ஆரம்பிக்கிறான்னு சொன்னா, இயேசுவை கண்டவர்கள் பிதாவாகிய தேவனை கண்டது மாதிரி உங்களை காணக்கூடிய மக்களும் உங்களிலே இயேசுவை பார்க்கணும். இயேசுனுடைய அன்புக்கு ஒத்த அன்பு, இயேசுனுடைய பரிசுத்தத்துக்கு ஒத்த பரிசுத்தம், இயேசுவை போல எல்லா விதமான காரியத்திலும் ஒரு உண்மைத்தன்மை, இயேசுவை போல தன் பிதாவாகிய தேவனுக்கு அடங்கின ஒரு வாழ்க்கை, தாழ்மையான ஒரு நிலை, இப்படி பல குவாலிட்டியை நம்ம சொல்லிக்கொண்டே போக ஆரம்பிக்கலாம். இயேசுவை போலவே நீங்களும் நானும் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். இதுதான் ஒரு அணையாத ஒரு விளக்கு என்று கர்த்தராகிய தேவனுடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில வசனம் வேறு மாதிரி, வாழ்க்கை வேறு மாதிரி. சாட்சி இல்லாத கிறிஸ்தவத்தினால பிரயோஜனம் இல்லை, சாட்சி இல்லாத பிரசங்கத்தினால பிரயோஜனம் இல்லை, சாட்சி இல்லாத ஊழியத்தினால மாற்றங்கள் வருகிறது இல்லை. எல்லா விதமான காரியத்திலும் நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதை உங்கள் செயல்படியில் நீங்கள் செஞ்சு காமிங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. யோவான் ஸ்நானகனை பற்றி கர்த்தருடைய வசனத்தில் பார்க்குறோம். எத்தனையோ விதமான ஜனங்கள் அந்த காலத்தில் எழும்புனாங்க. எத்தனையோ ஜனங்கள் அந்த காலங்களில் கர்த்தருடைய நாமத்தினாலே இஸ்ரவேல் நாட்டில் உருவாக்கப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த ஒரு மனுஷனுடைய அந்த உருவாக்கப்படக்கூடிய இந்த நிலை அத்தனை விதமான மக்களையும் ஈர்க்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் வனாந்தரத்தை தரிக்கக்கூடியவராக, அவருடைய ஆகாரத்தினுடைய நிலைகளை பார்க்குறோம், அவருடைய ட்ரெஸ்ஸினுடைய சென்ஸை பார்க்குறோம், அவருடைய ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை பார்க்குறோம், பேச்சை பார்க்குறோம். எல்லா மக்களுக்கும் வித்தியாசமாக காணப்படக்கூடிய ஒரு நிலையாக மட்டுமல்லாமல் ஆண்டவராகிய தேவனுக்கென்று காண்பிக்கக்கூடிய வைராகியத்திலே உறுதி உள்ளவராக, இவைகளை எல்லாம் ஜனங்களுடைய கண்கள் கண்ட மாத்திரத்தில் இவன்ட்டு ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் என்று சொல்லி ஜனங்கள் யோவானை நோக்கி ஈர்ப்புண்டு கடந்து போற ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சாட்சி உள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தான் ஜனங்கள் மெய்யாகவே நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்துல பல ஜனங்கள் தேடி வராமல் போறதுக்கு காரணம் சாட்சி இல்லை. சாட்சியாக நீங்கள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றே கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. அணையாத விளக்குன்னு சொன்ன எதை ஆண்டவர் சொல்லுகின்றார்? சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நான்காவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 11வது அதிகாரம் 36வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன போட்டுன்னு பாருங்க. என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு எந்நாளும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். கர்த்தருடைய வசனத்தில் ரொம்ப நல்ல ஒரு காரியத்தை திட்டமா எழுதி வச்சிருக்கிறாரு. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், சந்ததி விளங்கும்படிக்காக ஒரு குமாரனை நான் அவனுக்கு தந்து ஒரு கோத்திரத்தை உருவாக்குவேன். உங்களையும் என்னையும் கர்த்தர் உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவராகிய தேவன் மனிதனை எதற்காக உண்டாக்கினார்? அவருடைய சாயலாக எதற்காக உண்டாக்கினார் என்றால், ஜீவனுள்ள சந்ததியை அவன் பெரும்படிக்காகத்தானே. உங்களுக்கு பின்னால ஒரு ஜெனரேஷனை உருவாக்கணும், மட்டும் இல்லாம ஆண்டவராகிய தேவனை நேசிக்கக்கூடிய மக்களை உருவாக்க வேண்டும், ஊழியம் பார்க்கணும். அதுதான் அணையாத ஒரு விளக்கான ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆரம்ப நாட்களில் செய்த எல்லா விதமான ஊழியக்காரனுடைய நிலைகளை பார்க்க முடியும். அவர்கள் இயேசுவை என்றைக்கு தங்கள் வாழ்க்கையை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்களோ அன்று முதல் அவங்களுடைய ஓட்டத்தை துவங்கிட்டாங்க. ஒரு நாள் கூட ஓட்டத்தை அவங்க ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பகுதியில் போய் இயக்கத்தின் ஊடாக கடந்து போய் கர்த்தருடைய ஊழியத்தை ரொம்ப நேர்த்தியாக திறமையாக செய்யும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிச்சாங்க. ஊழியத்தில் பல விதமான புதிய யுக்திகள் யாவற்றையும் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த யுக்தியின் ஊடாக கடந்து போய் கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லா இடங்களிலும் எப்படி எப்படிலாம் நம்ம பயன்படுத்த முடியுமோ, எப்படி எப்படிலாம் அறிவிக்க முடியுமோ, எப்படி எப்படிலாம் காரியங்கள் யாவற்றையும் அப்படிலாம் தங்களுடைய ஊழியத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் எல்லைகள் யாவற்றையும் விரிவுபடுத்த ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு நிறைய திருச்சபைகளை பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா, சபைகள் மட்டுமல்ல, நிறைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சு உண்டானா அவங்க தங்கள் மட்டிலே திருப்தி அடைய ஆரம்பிக்கிறத பார்க்குறோம்.
அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து இயக்கமெல்லாம் இல்ல. ஒரு சபைய கட்டிட்டாங்க, ஒரு ஊழியத்த ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரு 10 பேர் சபையில வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து வெளிய போய் அவங்க வந்து ஊழியத்தின் ஊடாக போகிறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு நிறைய சபைகள் அப்படியே முடக்கப்பட்டதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் எரிந்து பிரகாசிக்கும் ஒரு வாழ்க்கை வாழவே இல்ல. 2வது காரியம், கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு சந்ததியை உருவாக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நினைப்பு கூட அவங்களுடைய வாழ்க்கையில இல்ல. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு ஜனங்களை ஆண்டவராகிய தேவனுக்குள் நீங்களும் நானும் ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். அந்த நாட்கள்ல அப்போஸ்தலர்கள் தங்கள் மட்டிலே இந்த சுவிசேஷங்களை வைத்திருக்கிறது உண்டானால், நீங்களும் நானும் இந்த நாளில் ஆண்டவராகிய தேவனை அறிஞ்சிருக்கவே கூட மாட்டோம். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக உலகம் எல்லா திசைகளிலும் கடந்து வர ஆரம்பிச்சனால்தான் நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாக விளங்க ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தராகிய தேவனை அறிந்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் இயங்காது இருக்கிறது உண்டானால், இனி வரக்கூடிய சந்ததி எப்படி இருக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிப்பாங்க. தேவனை அறியாத அநேகம் கூட்டம் இருக்கிறாங்க. இன்னைக்கு பல சபைகளை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா, அடுத்த சபையிலிருந்து ஆட்களை பிடிச்சிட்டு வருவானே தவிர, இந்த சபைகளிலே இன்னும் தேவனை அறியாது இருக்கக்கூடிய மக்களை கூட்டி உழைக்க அவனுக்கு வந்து மனசு இருக்காது. அங்க போய் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வந்து உழைக்க வேண்டிய ஒரு காரியம் வேண்டாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய அநேக விதமான ஆடுகளை நான் திருடி கொண்டு போகிறேன். ரொம்ப தப்பு. ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்லுகிறதை போல கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஊழியம் பாரு, செய். உனக்கு ஜீவன் இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தராகிய தேவன் எல்லா விதமான காரியத்தையும் தம்முடைய சீஷருடைய கரங்களிலே கொடுக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லக்கூடிய கர்த்தர் கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நான் இன்னும் ஜனங்கள் மேல் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். இன்னும் ஏராளமான மக்கள் என்னுடைய மந்தையில வரணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷரோடு கூட பேசக்கூடிய வார்த்தையை பாருங்க, இந்த மந்தையில இல்லாத இருக்கக்கூடிய அநேகம் ஆடுகள் எனக்கு உண்டு, இந்த தொழுவத்தில் இல்லாத இருக்கக்கூடிய ஏராளமான ஆடுகள் எனக்கு உண்டு, அவங்களெல்லாம் நீங்க வந்து கூட்டிக் கொண்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆனால் இன்றைக்கு இயங்காது இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்தினால்தான் இன்றைக்கு வரைக்கும் அநேக விதமான கிறிஸ்தவ வாழ்க்கைகள் முடக்கத்தின் ஊடாக கடந்து போகிற பாருங்க. சபைக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடிய வரங்கள், சபைக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடிய தாளந்துகள், சபைக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடிய அபிஷேகங்கள், ஆராதனைகள், ஆண்டவராகிய தேவனை அறிவிக்கக்கூடிய தன்மைகள், இதெல்லாம் சபைக்குள்ளாகவே முடங்கி இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இந்த காரியத்தை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்போஸ்தலர்கள் பூட்டி இருக்கக்கூடிய வீட்டிலேயே தங்களுடைய வாழ்க்கையை அப்படி முடித்துக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், உலகம் எல்லாம் இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் அறிந்திருக்க முடியாது. என்றைக்கு அவர்கள் அறை கதவுகளை திறந்து வெளியே வர ஆரம்பிச்சாங்களோ, அன்றைக்குத்தான் ஆண்டவராகிய தேவனுடைய சுவிசேஷம் எல்லா திசைகளிலும் வெறிந்து பரவக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு விளக்கு எல்லா ஜனங்களுக்கும் மெய்யாகவே வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். எல்லா ஜனங்களுக்கும் அவன் பிரயோஜனம் உள்ளவனாக, எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தராகிய தேவனை அறிவிக்கக்கூடியவனாக, எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் வழிகாட்டியாக அவருடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிச்சாதான் நம்முடைய விளக்கு அணையாத ஒரு விளக்காக, கர்த்தர் வரும் நாளிலே தேவனாகிய கர்த்தரை எதிர்கொண்டு அழைக்கும் பொழுது நம்முடைய விளக்கை அணையாத ஒரு விளக்காக பாதுகாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தைகள் யாருக்கோ சொல்லப்பட்டதல்ல, இவைகளை கேட்கும் உங்களுக்காகவே கர்த்தராகிய தேவன் பேசியிருக்கிறார். இவைகளின்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கை நிலைகளை ஆசரிக்கிறது உண்டானால், நிச்சயமாகவே தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாக்கப்படுகிறதையும், கடைசி கால ஓட்டத்திலே ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய சகல விதமான பங்குகளையும் பொறுப்புகளையும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளவும் உங்களால் முடியும் என்கிறதில் சந்தேகமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் கர்த்தாவே உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு அணையாத விளக்கு நிறைந்த ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழும்படிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை நம்பி ஒரு தீபத்தை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறேன். இந்த தீபத்தை அணைய விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்றால் இவைகளை ஒவ்வொரு காலத்திலும் நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். ஸ்தானத்தில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீபமாக எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்பட வேண்டும். வேதத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விளக்காக எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்பட வேண்டும். எல்லா விதமான மக்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் வழிகாட்டும் ஒரு வெளிச்சமாக எங்களுடைய நிலைகள் காணப்படவும், அநேகம் சந்ததிகளை உருவாக்கும் ஒரு ஜனமாக எங்களுடைய நிலைகள் காணப்படவும் இந்த விளக்கை ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு முன் உதாரணமாக்கி தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்ட உடைய பிள்ளைகளும் இனி வரக்கூடிய நாட்களிலே தங்கள் விளக்கை கர்த்தாவே ஆயத்தப்படுத்தவும், தங்கள் விளக்கை அணையாமல் பாதுகாக்கவும், உடைய வருகை பரியந்தம் தங்களுடைய இயக்கத்திலே அவர்கள் இயங்கி இந்த விளக்கை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் எரியக்கூடிய ஒரு விளக்காக, உம்முடைய வருகை நாளிலே உம்மை சந்திக்கும்படிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விளக்காக இவைகள் எல்லாவற்றையும் தங்கள் வாழ்க்கையிலே ஆசிரித்து சித்தத்தை நிறைவாக்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்று நிச்சயித்துக் கொண்ட வசனங்களிலே நிலைத்து நின்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த நீரை கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. விளக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எரியக்கூடியதாக,
அநேகம் ஜனங்களுக்கு சாட்சி உள்ளதாக, விளக்குத்தண்டின் மேல் ஏற்றி வைக்கப்பட்டதாக, எல்லா விதமான மக்களுக்கும் வழிகாட்டக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்படுகிறது. உண்டானால் மட்டும்தான் அணையாத ஒரு வாழ்க்கை வாழவும், ஆண்டவராகிய தேவனுடைய நாளிலே அவரை சந்திக்கும் ஒரு ஆயத்த நிலைகளின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.